ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மௌதூஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அட்டகாசமான ஒரு சன்னா கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இந்த 5 ஐட்டத்துக்கும் ரொம்ப அருமையான காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் வெள்ளை சுண்டலை 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இது கூட நல்லா ஊற வச்ச சன்னா தால் சும்மா ஒரு 10-15 சேர்த்திக்கலாம். இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி வெட்டி சேர்த்திக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்துனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 2 பாதாம், 2 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா இது மாதிரி மைய அரைக்கணும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா ஐட்டம்லாம் நல்லா பொரியணும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ஒரு 2 நிமிஷமாவது ஆகும் வெங்காயம் இது மாதிரி வதங்குறதுக்கு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். மசால் பேஸ்ட்டு சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயமும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு தான் வதக்கணும், அப்போ தான் கருகாமல் வரும். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசால் பெரட்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சதுன்னா நமக்கு குருமா கசந்து போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது எண்ணெய் நல்லா கசிஞ்சு வரும். எண்ணெய் கசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு சன்னாவை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 8 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சன்னாவை சேர்த்திக்கிறேன். குறைஞ்சது 8 மணி நேரமாக சன்னா ஊறணும். சன்னா ஊறினா தான் நல்லா வெந்து வரும், இல்லைனா வந்துட்டு சன்னா வேகாது, குருமா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் மிக்ஸியை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்து விட்டு பார்க்கும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மேத்தி அப்படி கசக்கிட்டு சேர்த்திக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வைக்கிறேன். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி, ஸ்டவ்வுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுங்க. எனக்கு 4 விசில்லேயே சன்னா நல்லா வெந்துருச்சு. தேவைப்பட்ட இன்னொரு 1 or 2 விசில்ஸ் நீங்கள் விடலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் அடங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சன்னா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படி பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த குருமா. 5 in 1 குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இந்த 5க்கும் இது அருமையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சின்றது இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மௌதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.